எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பிளாஸ்ட் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படமே கொஞ்சம் ஒரு மாஸ் இன்ட்ரோவா இருக்குது. அடுத்து இந்த படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்தை சுபாஷ் கே ராஜ் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல முக்கியமான லீட் ரோல்னா அர்ஜுனும் அபிராமி மேம் தான் முக்கியமான ஒரு ரோலாவே இருக்குது. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அதுல இருந்து படம் நுணுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்வுன்றது படத்துல இருக்குது. அடுத்தபடியா என்னடா படம்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ரவுடின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு படத்துல ஒரு கேங் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கேங் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அதை இந்த குடும்பம் பாத்துருது. தன்னுடைய அபிராமியுடைய பொண்ணு பாத்துடுறாங்க. இத கேட்கறதுக்காக இந்த கேங் அவங்களுக்கு முடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, ஹீரோ யாரு? நம்மளுடைய அர்ஜுன். சும்மாவே ஒரு ஆக்ஷன் மாஸ்டர்னு சொல்லுவோம். இந்த படத்துலயும் அதுதான் உண்மையாவே அவர் என்ன உண்மையா இருக்குதோ அது இந்த படத்திலே கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நீங்க ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ சீன் அது இதெல்லாம் போகுது எடுத்துக்காட்டா. அடுத்தபடியா இவரே இப்படி இருக்கும்போது தான் மனைவிக்கு தான் குழந்தைக்கு அந்த நுணுக்கத்தை கத்து கொடுத்துருப்பாரு இல்லையா, கலை நுணுக்கத்தை. அதை கத்துக்கிட்டு இவங்க அடிக்கிறாங்க பாருங்க. அப்படியே சும்மா தெரிவிக்கிறாங்க எல்லாமே. அப்படி என்ன சொல்றது, இந்த ஸ்டண்ட்ன்றாங்க அது எல்லாமே சும்மா பக்கா பீக் லெவல்ல இருக்குது இந்த படத்துல. அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க்கா இருக்கட்டும், அந்த ஸ்டண்ட் ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு யாருக்கு மியூசிக்னா, காட்டாளன் படத்துல மியூசிக் போட்ட ரவி பகசூர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. ஸ்கிரீன் பிளே ஒர்க்கும் நல்லா இருக்குது. சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ரவுடி கேங் ஒரு தப்ப பண்ணிடுறாங்க. அந்த குடும்பம் பார்த்துட்டு அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க. அது இல்லாத ஒரு எடுத்துக்காட்டு இன்ட்ரோசிங் காட்டுறாங்க. எதுவுமே கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் தயவு செஞ்சு பாத்துருங்கன்ற மாதிரி பழைய கதையை அரைச்சமாவே அரைக்கணும்ன்ற மாதிரி அரைச்சிருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே ஒர்க் அந்த அளவுக்கு முதலீடு அது இதுன்னு அதிகமா பேசுறாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், படம் ஒரு ஃபெயிலியர் தான் இப்பயும் நான் சொல்றேன். நான் மக்கள் ஏத்துக்கினா இது சக்சஸ். நான் ஒரே வார்த்தை சொல்றேன், இது அதிகமா கலெக்ஷன் அடிச்சு மக்கள் ஏத்துக்கினா இது சக்சஸ். ஆனா இந்த வாரத்துல அதிகமா எதிர்பார்க்கப்பட்டு ஏமாற்றம் செய்யப்பட்ட லிஸ்ட்ல காட்டாளங்கிறது இந்த பிளாஸ்ட் படம் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்ல போனா இதுதான் உண்மை. நீங்க பார்த்து ஏமாந்துடாதீங்க. பாய்.